அப்பா எங்க அண்ணன் சொல்றத கேளுங்கப்பா. நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா எங்க அண்ணன் ஏன்பா வர போறாரு. நமக்கும் இந்த சாருக்குமே ஆவாது ராஜா. திருடாதே வாக்கை திருடாதே. இப்படித்தான் பேசுவேன். ஏன்னா நான் வந்து ஸ்லம்மு. நான் இப்படித்தான் பேசுவேன். ஐயோ அப்படின்ச்சு. என்னன்னு கேட்டா 4 வருஷம் ஆச்சு அது செத்து. ஆனா எலெக்ஷன் அப்ப கரெக்டா ஓட்டு போட்டு இந்த காலத்து கிருஷ்ண பரமாத்மா என் தளபதி தான். என் தளபதி தான். சும்மா அப்படி கூட தள்ள முடியாது. ஆட்ட வேணா அசைக்க வேணா. சும்மா அப்படி கூட இச்சு பார்க்க முடியாது. அப்படியே வந்து நிப்போம், கும்பல் கும்பலா நிப்போம். இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? கேக்குதா? ஒரு பாட்டு ஒண்ணு சொல்றேன். மாபெரும் சபை தன்னில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். யார் அந்த மன்னவன்? தளபதி. தளபதி எம்ஜிஆர் படுத்துக்கினே ஓட்டு வாங்கினாரு. நம்ம தளபதி நம்ம கண் அசைவிலேயே ஓட்டு வாங்குவாரு. மக்களின் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது. அதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் அது இதுன்னு குழப்பம் கொண்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க. நமக்கும் இந்த சாருக்குமே ஆவாது ராஜா. ஏன் நான் முதல்ல ஒரு சாரு அவர் இன்னும் கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்கலன்னு தெரியல. ஒரு நாளைக்கு ஒருத்தனை அடையாளம் காட்டிட்டு நிற்கிறாங்க. இவன் தான் அந்த சாரு, அவன் தான் அந்த சாருன்னு. உண்மையான சார் யாரு தெரியல. இப்போ இது ஒரு சாரு. இந்த சாரை இவங்க என்ன போட்டு குழப்பினாலும் நாங்க தயாராயிட்டோம். எப்படின்னா ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி. சாரை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணிட்டோமா? எவன் இல்லை, எவன் செத்து போயிட்டான், எவன் காலி ஆயிட்டான், எவன் வீடு காலி பண்ணிட்டான், எது இருக்கு எது இல்லை ஆல்ரெடி ரெக்கார்டு இருக்குதுடி தங்கம். ஓ இன்னும் பண்ண முடியாது. நீ குழப்பு நல்லா போட்டு குழப்பி குட்டையில மீன் பிடிக்கணும்னு நினைக்கிற. ஒண்ணுமே கிடைக்காது. அடி சேரு கூட கிடைக்காது. ஜல்ச்சி